டிஎம்கே தான் வரணும் சார். சான்ஸே இல்லை சார், அதெல்லாம் வேலைக்கே ஆகாத கட்சி சார் இது. சென்னை 16 டிஎம்கே தான் வரும் சார். ஆனா இல்ல ஏடிஎம்கே சார். ஏடிஎம்கே தூய சக்தி விஜய் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்துக்காக ரெண்டாவது இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டிஎம்கே தான் வரணும். இல்லைக்கா இப்போ இருக்க கரண்ட் பொசிஷனில் டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கேட்டாலும் கொடுக்குறது கிடையாது. இது வந்துனாக்கா டிஎம்கே தவிர மற்ற எந்த கட்சி ஓட்டு போட்டாலும் அது பிஜேபி ஓட்டு தான் அது. மக்கள் பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடணும். நாடு தமிழ்நாடு நல்லா முன்னேறணும்னாக்கா டிஎம்கே தான் ஓட்டு போடணும். என்றைக்குமே டிஎம்கே தான் சார். டிஎம்கே தான் சார் வரும். ஏன்னா அவங்க வந்து நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து டிஎம்கே தான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணோம். நான் ஆல்வேஸ் டிஎம்கே தான் சார். மக்களுக்கு தேவையானதை அவங்க வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டே வராங்க, நல்லா பண்ணுறாங்க சார். சான்ஸே இல்லை சார், அதெல்லாம் வேலைக்கே ஆகாத கட்சி சார் இது. காணாமல் போகிற கட்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சுயநலத்துக்காகவும் பிஜேபிக்கு அடுத்து அள்ளி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான் அவன். மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆல்வேஸ் டிஎம்கே தான் சார். கண்டிப்பாக டிஎம்கே தான். சென்னை 16 டிஎம்கே தான் வரும் சார். அண்ணா நகர், மில்லிவாக்கம் எல்லாமே அதெல்லாம் யார் வேணா வந்தாலும் டிஎம்கே தான். நீங்கள் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம். வேற எதுவும் வந்து பண்ண மாதிரி தெரியல. பட் இங்கே டிஎம்கே தான். சென்னையில் பொறுத்தவரைக்கும் டிஎம்கே ஃபுல்லாக. ஆனால் இல்லை ஏடிஎம்கே சார். ஸ்டாலின் தளபதி சார் தான் வருவார். டிஎம்கே தான் பக்கா. ஏடிஎம்கே பக்கா. டிவிகே எல்லாம் டிவிகே தான். தூய சக்தி விஜய் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்துக்காக. இப்போ விலைவாசியில் டிஎம்கே வந்தது. இது விலைவாசி எவ்வளோ அதிகமாகி போச்சு. ரொம்ப எந்த காலத்தில் நம்ம அரிசி பருப்பெல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். நம்மள மாதிரி நடுத்தர ஃபேமிலிலாம் வந்து விலைவாசி தான் மெயின். புரியுதுங்களா? சம்பாதிக்கிற காசு விலைவாசிக்கே கொடுத்துட்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னாலும் 1000 ரூபாய் ஆகுது. ஒரு 500 ரூபாய் எடுத்துன்னு போனால் 50 ரூபா மாதிரி ஆகிப்போகுது. புரியுதுங்களா? 5 ரூபா 10 ரூபா வெங்காயம் தக்காளி வாங்கின கதை போய் 100 ரூபா 50 ரூபா தான் மெயின். ஒரு கிலோ வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு போனால் 50 ரூபா தான் ஆகுது. அப்புறம் எண்ணெய் விலை ஏறி போச்சு. அரிசி இன்னைக்கு 70 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அடுத்த தலைமுறைலாம் எப்படி வரும் நீ சொல்லு. அதுதான். அதனால சரி, போன வாட்டி வந்தார் அவர். கொரோனா கூட கூட்டின்னு வந்துட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இது பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு தான் அப்போத்துலேருந்து. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப நல்லது பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டையே திருப்பி போட்டிருக்காங்க. விஜய்ன்றது வந்து சின்ன பசங்க அதை விரும்புகிறாங்க. நம்ம அந்த காலத்துலேருந்தே போடும் போது கருணாநிதியா எம்ஜிஆரான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது எம்ஜிஆர் தான். நான் படிக்கும் போதெல்லாம் சத்துணவு கொடுத்தது, இதெல்லாம் பண்ணதெல்லாம் நிறைய. அதனால் எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும். டிஎம்கே தாங்க. டிஎம்கே நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்களே. மகளிருக்காக ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. இப்போ நிறைய ஃப்ளைஓவர்லாம் கட்டியிருக்காங்க. பிரிட்ஜெலாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. அப்புறம் வந்து நிறைய இந்த ஸ்கூலில் சாப்பாடு கொடுக்கறது, காலை டிஃபனு அது பண்ணியிருக்காங்க. நிறைய பில்டிங்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ மெட்ரோலாம் நிறைய ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. பார்க்லாம் நிறைய கோவில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. சொல்கிறது இந்த 1000 ரூபாய் மகளிர் காசு கொடுக்குறாங்க. இப்போ 5000 சம்திங் ஏதோ சொல்லியிருக்காரு. சம்திங் அவரும் வரலாம். ஓகேங்களா? அவரும் வரலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இப்போ இவர் பண்ணியிருக்கிறதுல இவருக்கு போடுவாங்க. ஏன்னா அவர் இப்போ தானே வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வேணால் அவர் கண்டிப்பாக வரும். அண்ணா நகரில் டிஎம்கே வர மாதிரியான ஒரு மெத்தட் தெரியுது. அதான் டோட்டலாக. ஆனால் ஒரு பொதுமக்கள் பொதுவாக யங்ஸ்டர்ஸ்லாம் டிவிக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஏஜுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே டிஎம்கே தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் தோணுது. இப்போ நாங்கள் அந்த பார்க் வரோம். பார்க்கில் நல்லா அதெல்லாம் ஒரு அம்யூனிட்டிஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் நல்லா பொதுமக்களுடைய அந்த காமனாக இருக்கக்கூடிய காரியங்களை வந்து அந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரியா பீப்புளெல்லாம் ஒரு இடத்துல கூடுறதுக்கான ஒரு மெத்தடு அதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதான் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படிங்கிறது தெரியல. அது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அதெல்லாம் இருக்கும். சிலர் டிசைட் பண்ணியிருப்பாங்க என்ன யாருக்கு போடணும் என்னங்கிறத டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த டைமில் டிசைட் பண்ணலான்னு யோசிப்பாங்க. எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. அண்ணா நகரில் எல்லா கட்சியும் போட்டிடுறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அது மாதிரி எல்லாருமே வந்து இங்கே போட்டிடுறாங்க. ஆனால் விஜயும் போட்டிடுறாரு. ஆனால் வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்குது. இவங்க 2வது இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் யார் ஆனால் விஜய் வந்து 2வது இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஏடிஎம்கே சார்பில் நிற்கக்கூடியவங்க கோகுலேந்திரான்ற ஒரு மேடம், அவங்களும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானவங்க, கொஞ்சம் ஓட்டு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால 2வதாக அவங்க வர்றதுக்கு, ஜெயிச்சா டிஎம்கே ஜெயிக்கும், 2வதாக அவங்க வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சுயேட்சா வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவர், அவர் வந்து திமுகலேருந்து வந்து தனியாக சுயேட்சா வந்து நரேந்திரன் ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறாரு, இண்டிபெண்ட் வேட்பாளர். அவருக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு, திமுகவுடைய கட்சி ஓட்டு வந்து பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுல வரக்கூடிய ஓட்டை வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு 5000 ஓட்டுலேருந்து 10,000 ஓட்டு வரையும் அவர் பிரிச்சிருவார். அதனால டிஎம்கேக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து டஃப்பா தான் இருக்கு. அவர் நரேந்திரன் வந்து சரியானாதான், நரேந்திரன் அவர் நிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ணா நகர்ல சாலிடா டிஎம்கே வந்துடும். பட் அவரு நிக்கிறதுனால அவருடைய வாக்குகள் 5000 வாக்குல இருந்து 10,000 வாக்குகள் வந்து பிரியும். அது பிரியும் போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும், டஃப்பா இருக்கும் சார். அதனால கணிச்சு சொல்ல முடியாது, இவங்க தான் வருவாங்க இவங்க தான் வரமாட்டாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. எல்லாருக்குமான வாய்ப்புகளே கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரை பண்ணணும், பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். பட் எனக்கு என் மனசுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா ரெண்டும் டஃப் தான் இருக்குதுங்க. யங்ஸ்டர்ஸ் பொறுத்தவரை அண்ணா நகர் பகுதியில் விஜய்க்கு வந்து யங்ஸ்டர் ஓட்டு ஜாஸ்தி. பட் இங்கே யங்ஸ்டர் ஓட்டு வந்து இந்த ஏரியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க. பட் அதை விட வந்து மிடில் ஏஜ்டு பீப்புள்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸ் மிடில் பீப்புள்ஸு, அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள் நிறைய இருக்கிறதுனால அவங்க ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே இந்த கேண்டிடேட்ல தான் போவாங்க. யங்ஸ்டர்ஸ் பொறுத்தவரையும் விஜய்க்கு வாய்ப்பு, விஜய்க்கு வந்தால் கூட ஒரு 20,000-30,000 ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யங்ஸ்டர்ஸ் மூலியமா தான் வரும். பட் பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. ஆனால் டிஎம்கே ஜெயிக்கணும்னா நரேந்திரன் அவர்களை வந்து கருத்தில் கொண்டாதான் டிஎம்கே ஜெயிக்க முடியும். ஏன்னா நரேந்திரனுக்கு வந்து அவர் 38 வருஷமா இந்த ஏரியால வந்து தொகுதியில வந்து திமுகல சின்ன வயசுல இருந்தே இருக்கிறாரு, எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சவர். அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5000-1000 ஓட்டு வந்து பிரிப்பார். அது டிஎம்கே ஓட்டு தான் அது பிரியும். ஆமா, அது கார்த்திக் வந்து அவங்களுக்கு அங்க பக்கத்துல கொடுத்துட்டாங்க, மோகன் அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. அவர் வில்லிவாக்கம் போயிட்டாரு. இவரு இங்க சேப்பாக்கத்துல தொகுதியில இருந்தவர் சிட்லர் சென்றவர் இங்க வந்து நிக்கிறாரு. பட் அவருக்கு வாய்ப்புகள் வந்து இந்த ஏரியால வந்து, அதுதான் சொல்றேன், டிஎம்கேல அவரு நிறைய பேருக்கு தெரியாது. அது கொஞ்சம் அப்படியே கட்சி ரீதியில கட்சி ஓட்டுகள் அவருக்கு விழும். அந்த டிஎம்கேல ஃபேஸ் தெரிஞ்ச ஆள் வந்து நரேந்திரன், இண்டிபெண்ட் வேட்பாளர். அதனால இந்த தடவை கொஞ்சம் டிஎம்கேக்கு கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் இருக்கு. பட் வின்வின் சிச்சுவேஷன் தான். இதுவா அதுவா அப்படி ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்ற பொசிஷன்ல தான் போகும். ஈஸியா டிஎம்கே வர்றதை இவர் கொஞ்சம் தடுக்கிறார், இண்டிபெண்ட் வேட்பாளர் டிஎம்கேல இருந்து வந்து தடுக்கிறாரு. அப்போ அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச்.